عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ودماؤكم وأموالكم وأعراضكم عليكم حرام كحرمة هذا البلد في هذا الشهر في هذا اليوم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளுக்காக தன்னிலை விளக்கங்களை கொடுத்து வருகின்றேன். மஜ்லிஸுல் உலமாவினுடைய சபையில் நான் கலந்து கொண்டு தன்னிலை விளக்கம் கொடுத்து அதில் அவர்கள் என்னிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், ஒரு அவதூறு குற்றச்சாட்டை நியாயப்படுத்தும் போக்கில் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டது சம்பந்தமாக ஏறத்தாழ ஒரு 3 பதிவுகளை நான் வெளியிட்டிருந்தேன். என்னென்ன பொய்கள் சொல்லியிருந்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது சம்பந்தமாக. அந்த 3 பதிவுகள் வெளியான பிறகு அதே மஜ்லிஸுல் உலமாவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதாவது செயலாளர் குறித்து நாம் பேசுகிறோம், செயலாளர் என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பற்றி பேசுகின்றோம். அதுபோல மிக முக்கியமான உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஹைதர் அலிசத் அவர்கள் சம்பந்தமாக சபையில் என்னென்ன பேசப்பட்டது, அவர்கள் என் மீது எப்படியெல்லாம் பொய் சொன்னார்கள் என்பது குறித்து பேசியிருக்கின்றேன். இதை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரிலே மஜ்லிஸுல் உலமாவில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் சையத் அலி உஸ்மானி அவர்கள் வலைதளங்களிலே பல்வேறு விதத்திலே இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டும், எனக்கு எதிராக ஆட்களை திரட்ட வேண்டும், ஆலிம்களை அவர்கள் நான் மதிக்கவில்லை என்றும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல்வேறு தகவல்களை வாட்ஸ்அப் போன்ற தளங்களிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். முதலாவதாக 8/8/2026 சனிக்கிழமை அன்று மதியம் 2:28 மணி அளவிலே அவர் ஒரு தளத்திலே, வாட்ஸ்அப் தளத்திலே ஒரு செய்தியை பதிவிடுகிறார். மஜ்லிஸுல் உலமாவின் பொய்யான அறிக்கையும் உண்மை விளக்கமும் என்ற தலைப்பில் நான் பல பகுதிகளாக, பல பாகங்களாக 3 பாகங்கள் வரை வெளியிட்டிருந்தேன். அதில் 2ஆம் பாகத்தை அவர் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் தளத்திலே போட்டு இவரது விஷயத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று என்னை குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி நான் பொய்களை பரப்புன காரணத்தினால இவரது விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று 8ஆம் தேதி மதியம் 2:28 மணிக்கு அவர் என்ன செய்கிறார், ஒரு தளத்திலே, வாட்ஸ்அப் தளத்தில் விடுகிறார். யாரும் அதை கவனம் செலுத்தலை. ஒரு துணை செயலாளராக நாம் இருக்கிறோம், இவரது விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம், யாரும் கவனம் செலுத்தலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை 10:43 காலை 10:43 மணிக்கு அதே மஜ்லிஸுல் உலமாவின் பொய்யான அறிக்கையும் உண்மை விளக்கமும் என்கிற முதல் பகுதியை எடுத்து அவர் இன்னொன்றை வேலை செய்கிறார். வீடியோவில் ஆலிம்களின் பெயர்களை வெளிப்படையாக சொல்வது முறையற்ற செயல், இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் குறித்து உரியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு போடுறார். அதாவது நான் வீடியோ போடுறேன்,
அதுல எந்தெந்த ஆலிம்கள் என்னிடத்துல அந்த சபையில என்னென்ன பொய்கள் சொன்னார்கள் என்று பெயர்களை குறிப்பிட்டு நான் என்ன செய்யறேன், அந்த விஷயத்த சொல்றேன். அதை அவர் விமர்சிக்கின்றார். இது யாரோ ஒரு ஆளு, ரோட்ல போற ஆளு, வர ஆளு, மஜ்லிஸுமா சம்பந்தம் இல்லாத ஆளு விமர்சிக்கிற பத்தி பேசல. துணை செயலாளர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு அவர் செய்கிற காரியத்தை நான் பேசுகின்றேன். வீடியோவில் ஆலிம்களின் பெயர்களை வெளிப்படையாக சொல்வது முறையற்ற செயல் அப்படிங்கிறார். அப்ப நீங்க பொய்யான அறிக்கையை வெளியிட்டீங்களே, மஜ்லிஸ் உலமா சபை சார்பாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டீங்களே, அந்த பொய்யான அறிக்கையை வெளியிடும் போது முஸ்தபா மஸ்ரகின் பெயர் போட்டு தானே வெளியிட்டீங்க. அப்ப அது மட்டும் முறையான செயலா? உண்மையை சொல்லியா வெளியிட்டீங்க? ஒருதலை பட்சமாக அந்த இடத்துல ஒரு பொய்யான பல குற்றச்சாட்டுகளை என்ன செஞ்சீங்க, பொய்யான அறிக்கை வெளியிட்டீங்களே, பெயர் குறிப்பிட்டு தானே வெளியிட்டீங்க. அது மட்டும் நியாயமான முறையுள்ள செயலா? அப்ப யார் யார் என்னென்ன பொய் சொன்னீங்க என்பதை நான் குறிப்பிடுகின்ற பொழுது அது முறையற்ற செயலா உங்களுக்கு மாறுதா? சரி, அடுத்து பாருங்க. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் குறித்து உரியவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன சட்ட நடவடிக்கை எடுத்து கிழிச்சிருவேன் நீங்க? கேட்கிறேன். நீங்க சொன்ன பொய்யத்தான் நான் குறிப்பிடுறேன். நீங்க சபையில சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் மீது நீங்கள் சொன்னதாக நான் என்ன சொல்லி இட்டுக்கட்டல. நீங்க சொன்ன பொய்ய அதை எடுத்து வச்சு விளக்கி இருக்கிறேன். இதை சொன்னதுக்காக இவர் சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்களாம். யாரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும், யார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை நாலேஜ் கூட தெரியாம துணை செயலாளர் என்கிற பொறுப்பு உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறேன். இந்த பொறுப்புக்கு தகுதி இருக்கா? யார் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க எங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களோ அப்படியே கொண்டு போங்க, வீடியோ கொண்டு போங்க, கொண்டு போய் கோர்ட்ல கொண்டு வைங்க. யார் மேல சட்ட நடவடிக்கை எடுக்காங்க பாத்துருவோம். நீங்க சொன்ன பொய்களை, குற்றச்சாட்டுகளை எடுத்து ஆதாரப்பூர்வமா எடுத்து வச்சு இவ்வளவு பொய் சொல்லியிருக்கீங்க, எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கீங்க அப்படி நான் சொல்றேன். இவர் சட்ட நடவடிக்கை எடுப்பாராம். என்ன சட்ட நடவடிக்கை கிழிச்சிருவேன் நீங்க? முறைய நான் தான் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். சட்ட நடவடிக்கை எடுக்க போறான், சட்ட நடவடிக்கை. சரி, அப்படி சொல்லிட்டாரா? அதே 9ஆம் தேதி காலையில 10:43 என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் அடுத்து மறுபடியும் கொளுத்தி போடுற வேலையை பாக்குறாரு. 10:54 அதே 9ஆம் தேதி 8ஆம் மாசம் 2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில 10:54 அடுத்து மறுபடியும் ஒரு பதிவு போடுறாரு. இவர் எந்த பொறுப்புல இருக்கிறாரு? துணை செயலாளர் என்கிற பொறுப்புல இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்ன பதிவு போடுறாரு? கண்ணியமிகு மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளர், மீண்டும் படிக்கிறேன், கண்ணியமிகு மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளர் மௌலவி அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் அவர்களின் பெயரும் சொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கது. எங்கே சென்றார்கள் ஹதரத் அவர்களின் கல்புகள்? நான் மறுபடியும் படிக்கிறேன், நல்ல கவனிங்க, ஏன்னா அதை வச்சு கடைசி நிறைய பேச வேண்டியிருக்குது. எங்கே சென்றார்கள் ஹதரத் அவர்களின் கல்புகள் அப்படின்னு ஒரு பதிவு போடுறார். இந்த பதிவு எப்படி தொடங்குறாரு? அப்படியே செயலாளர் மீது பாசம் பொங்கி வழியுது பாருங்க. எப்படி 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 தொடங்குறாரு? கண்ணியமிகு மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளர் மௌலவி அலி ஹுசைன் பாக்கவி ஹலரத் அவர்களின் பெயரும் சொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கது. எப்ப அவர் தான் பொய்யை கொண்டே ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பெயரும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் தானே பொய் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தானே ஏகப்பட்ட பொய்யை சொல்லி வச்சிருக்கிறாரு. அவரின் பெயரும் சொல்லது கண்டிக்கத்தக்கது அப்படின்னா வேற யார் பேரு சொல்லணும்? உங்க பேரை குறிப்பிட்டு சொல்லணும். சபையில் நீங்க வந்து கலந்துருந்தீங்களா? அப்ப பிரச்சனையே செயலாளர் விஷயத்தை தொடங்கும் போது கொளுத்தி போட்டு தொடங்கினாரு. அதுதான் நான் பழைய வீடியோல பதிவு செஞ்சேன். அடுத்து என்னென்ன பொய்களை சொல்லியிருந்தாங்க என்பதை பதிவு செஞ்சேன். அப்போ கண்ணியமிகு செயலாளர் மௌலவி அலி ஹுசைன் பாக்கவி ஹல்ரத் அவர்களின் பெயரும் சொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னா சொல்லித்தானே ஆகணும். சரி, அது ஒரு ஓரமா வச்சிருவோம். எங்கே சென்றார்கள் ஹல்ரத் அவர்களின் கல்புகள்? எங்க போனாங்க? இதை சொல்லி என்ன சொல்ல வரிய? பொய் சொன்னவங்கள விட்டாச்சு. பாதிக்கப்பட்டவன் நான் பாதிக்கப்பட்ட குரலை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் பொய் சொல்லியிருக்க நான் ஆதாரத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை கேட்கறதுக்கு வக்கு இல்லை. எங்கே சென்றார்கள் ஹதரத்தின் கல்புகள்? என்ன கொளுத்தி போடுறதுன்னு கேட்கிறேன். என்ன கொளுத்தி போடுறிய? ஏப்ப பொய் சொன்னவங்க போய் நிக்கணும். நீ ஏன் பொய் சொன்ன அங்க போய் கேட்கணும்? ஒரு தண்ணில விளக்கம் கொடுக்குற இடத்துல அல்லது நீங்க விசாரிக்கிற இடத்துல இருக்கும்போது எப்படி விசாரிக்கணும், என்ன சொல்லி விசாரிக்கணும், என்ன பேசணும்? இப்படி பொய்களையா அடிக்கடி போய் ஒரு ஆள் என்ன செய்வீங்க? நாசப்படுத்துவீங்க, இழிவுபடுத்துவீங்க, கேவலப்படுத்துவீங்க. என்ன மானம் உங்களுக்கு மட்டும் இருக்காம எங்களுக்கு மானம் இல்லாத மாதிரியும், கண்ணியமிகு மஜ்லிஸ் உலமா செயலாளர் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு கண்ணியம் இல்லாம நாங்க வாழ்ந்தோம்? மானம் கட்டு போயா வாழ்ந்தோம்?
ஏமா மானம் உங்களுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி சொந்த மாதிரி எங்களுக்கு மானம் கிடையாத மாதிரி பேசுறிய? எல்லாருக்கும் மானம் உண்டு, எல்லாருக்கும் மரியாதை உண்டு, சரிங்களா? அந்த நான் உங்களை மீண்டும் சொல்றேன், நான் உங்களை நீங்க சொல்லாததை சொன்னதாக வீடியோ போட்டு பொய்ய பரப்பல, ஏன் வச்சுக்கங்க. என் மானத்தை எனது கண்ணியத்தை சீர்குலைக்கும் விதத்துல நீங்க பொய் பேசி என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன பொய்ய நான் என்ன செய்யறேன்? வெளிப்படுத்துறேன். அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, மான மரியாதை போயிருச்சுங்கிறீங்க. அப்ப பொய் பேசி என் மானத்தை வாங்கியிருக்கீங்களே, அப்ப நான் என்ன பேசணும்? சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்களாம். சட்ட நடவடிக்கை சிரிப்பா, நீங்க கோர்ட்டுக்கு போங்க, சட்ட நடவடிக்கை சொல்லிட்டு போங்க. எங்கே சென்றார்கள் ஹல்லரத் அவர்களின் கல்புகள்? ஏன் கல்புன்னு போட்ட அந்த இடத்துல? அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஏன் அந்த இடத்துல நீங்க கல்புன்னு போட்டீங்கன்னு பின்னாடி வரேன். சரி, இவ்வளவு பாசம் உங்களுக்கு பொங்கி வடியுத, கண்ணியமிகு மஜ்லிஸ் உலமாவின் செயலாளர் மௌலவி அலி ஹுசைன் பாக்கவி ஹல்லரத் அவங்க மேல இவ்வளவு பாசம் உங்களுக்கு பொங்கி வடியுத. சரி, 30/7/2026 வியாழக்கிழமை நைட்டு 12:29, அதாவது நடுஜாமம் 12:29 தூங்காம நீங்க என்ன பண்ணீங்க? வாட்ஸ்அப் தரத்துல ஒரு பதிவு போட்டீங்களா? தூக்கத்தினா இழந்து யார் மேல பதிவு போட்டிய? யாரை எதிர்த்து பதிவு போட்டிய? நீங்க இப்ப தொடங்குனீங்கல்ல 9/8/2025 ஞாயிற்றுக்கிழமை சிண்டு முடிகிறதுக்கு, கொளுத்தி போடுறதுக்கு, ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு கண்ணியமிகு மஜ்லிஸ் உலமாவின் செயலாளர் மௌலவி அலி ஹுசைன் பாக்கவி ஹல்லரத் அவர்களின் பெயரும் சொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கதுன்னு சொன்னியல. நான் என்னமோ அவரை கேவலப்படுத்தின மாதிரி. யார் கேவலப்படுத்தினா? நான் அவரை கேவலப்படுத்தினா அவங்க என்ன கேவலப்படுத்தினாங்களா? நீ என்ன கேவலப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறேன். பொய் சொல்லி கேவலப்படுத்தீங்கன்னு சொல்லி பதிவு போட்டிருக்கிறேன். ஏன்னா நானா உட்கார்ந்து கேவலப்படுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஆரம்பிச்சு வைக்கிறீங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். இதான் விஷயம். ஏமா நானா தொடங்கி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, விஷயத்துக்கு வரேன். அதாவது கண்ணியமிகு செயலாளர் அப்படின்னு சொல்லி அப்படி பாசம் பொங்குத. நீங்க 30/7/2026 வியாழக்கிழமை நடுஜாமத்துல 12:29 தூக்கம் இல்லாம தூங்காம ஒரு வாட்ஸ்அப் தரத்துல பதிவு போட்டீங்களா? என்ன பதிவு போட்டிய? அதாவது மஜ்லிஸ் உலமா சபை சார்பாக ரபியுல் அவல் வந்துருச்சு, மீலாது விழா வந்துருச்சு. ரபியுல் அவல் தொடர் பயான் 12 நாள் நபி சாஸ்திரத்தை பத்தி பயான் வரும். அப்ப அந்த பயான்ல யார் பேச்சாளர் சொல்லி முடிவு செய்யப்பட்டு என்ன செய்யப்படுது? ஒரு நோட்டீஸ் அடிக்கப்படுது. நோட்டீஸ் அடிச்சு எந்தெந்த நாள்ல எந்தெந்த பேச்சாளர்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வெளியாகுது. அதை பார்த்துட்டு அவருக்கு தூக்கம் வரல. அந்த சமயத்துல துணை செயலாளர் பாசம் பொங்கி வடிது, செயலாளர் மீது பாசம் பொங்குது இல்ல, இந்த துணை செயலாளரை பத்தி என்ன எழுதியிருக்காரு வாட்ஸ்அப் தளத்துல? அதை நான் சொல்றேனே. எழுதுறாரு, பேச்சாளர்களில் சிலரை தவிர. இப்படிதான் அவர் வாட்ஸ்அப்ல நைட்டு தூக்கம் இல்லாம நடுஜாமத்துல அவர் எழுதுறது. பேச்சாளர்களில் சிலரை தவிர வேறு சிலர் செயலாளரின் நண்பர்கள், நேசர்கள், நெருக்கமானவர்கள், பிரியத்திற்குரியவர்கள், செயலாளருடன் இருப்பவர்கள், சிலர் செயலாளரின் சொந்தங்கள். என்ன சொல்ல வரிய? யாரெல்லாம் பேச போட்டிருக்கோ அதுல ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே செயலாளர் நண்பர்களா இருக்கிறாங்க, செயலாளர்களின் நேசர்களா இருக்கிறாங்க, செயலாளர்களின் நெருக்கமானவர்களா இருக்கிறாங்க, செயலாளரின் பிரியத்துக்குள்ளா இருக்கிறாங்க, செயலாளரோடு இருக்கக்கூடியதா இருக்கிறாங்க, சிலர் செயலாளரின் சொந்தங்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ தனக்கு நெருக்கமான, தனக்கு பிரியமான, தனக்கு சொந்தமான தனது நண்பர்கள் மட்டுமே அவர் பேச போட்டிருக்கிறாரு. செயலாளர் பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறாரு. இந்த கருத்தை சொல்ல வந்திருக்கிய. சரி, அடுத்து என்ன சொல்றீங்க பாருங்க. நிர்வாக பொறுப்புதாரர்களிடம் முறையாக ஆலோசிக்காமல் தனது சுய விருப்பத்தின்படி செயல்படும் இவர் ஆதில் அல்ல. நிர்வாக பொறுப்புதாரர்களிடம் முறையாக ஆலோசிக்காமல் தனது சுய விருப்பத்தின்படி செயல்படும் இவர் ஆதில் அல்ல. ஆதில்னா யாரு? நீதமாக நடக்கக்கூடியவர் அல்ல. எழுதுறார், ஆதில் அல்ல. அதில் என்றாலே இவர் தான். கிண்டலா முடிக்கிறது. முதல்ல என்ன சொல்றீங்க? பொறுப்புதாரர்கிட்ட முறையை ஆலோசிக்கல, தனது சுய விருப்பத்தின்படி இவர் செயல்படுறாரு, தனக்கு நெருக்கமான பிடித்தமான சொந்தக்காரங்களை மட்டுமே பேச போட்டிருக்கிறாரு. இவர் நீதமா நடக்கல, ஆதில் கிடையாது. இது தூக்குறதா தாக்குறதா? இது கண்ணியப்படுத்துறதா இழிவுபடுத்துறதா? இப்ப துணை செயலாளர் என்கிற பொறுப்புல இருந்துகிட்டு நைட்டு நடுஜாமத்துல தூக்கத்தை விட்டு போட்டு 12:29
12 நடு ஜாமத்தை சொல்றேன். 12:29 தூக்கத்தை விட்டு போட்டு நீங்க உங்க செயலாளருக்கு வந்து கண்ணியத்தை கொடுத்துட்டு இருக்கீங்களோ? பிடித்தமான ஆளை மட்டும் போட்டிருக்கிறார். நீங்க தானே சொன்னீங்க. எப்படி முடிக்கிறியாத? இவர் சுய விருப்பத்தின்படி செயல்படுகிறார் சொன்னீங்களா இல்லையா? யார்கிட்ட ஆலோசிக்காமல் செயல்படுகிறார் சொன்னீங்களா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி இவர் ஆதிலே இல்லை. இவர் நீதமாக நடப்பவர் அல்ல. நீதமாக நடப்பவர் அல்ல என்ன அர்த்தம்? அநியாயக்காரன் அர்த்தம் அதானே? உங்க துணை செயல் பொறுப்புல இருந்துகிட்டு நீ உங்க செயலாளர் அநியாயக்காரன் பட்ட வைப்ப, ஆதில் இல்லைன்னு பட்ட வைப்ப. அதை முடிக்கும் போது கிண்டலா முடிப்பிய. எப்படி முடிப்பிய? இவர் ஆதில் இல்லை, நீதவான் இல்லை, அதில் என்றால் இவர் தான், நீதம் என்றாலே இவர் தான். ஒரு ஆள் அநியாயக்காரன் சொல்லி போட்டு நீதம் என்றாலே அவர் தான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பேரு? நான் கேட்கிறேன், இதுக்கு என்ன பேரு? கிண்டலா இல்லையா? அதாவது ஒரு 1ஆம் நம்பர் கஞ்சனை பார்த்து எப்ப கொடைவள்ளல் வராருப்பா, கொடைவள்ளல் என்றாலும் இவர் தான் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன பேரு? கிண்டலா இல்லையா? ஒருவர் ஆதில் இல்லைன்னு சொல்லிட்டியே. உங்க செயலாளர் ஆதில் இல்லை, நீதமாக நடப்பவர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி எப்படி முடிக்கிறிய? அதில் என்றாலே இவர் தான், நீதம் என்றாலே இவர் தான். நீ கிண்டலும் பண்ணுவிய, இழிவும் படுத்துவிய உங்க செயலாளரை. இழிவுபடுத்தி போட்டு இப்ப அப்படி பாசம் பொங்கி வடியுதான். எப்படி? இவர் செயலாளரை பேசிவிட்டார், செயலாளர் பெயரை குறிப்பிட்டு விட்டார். இதுல எவ்வளவு தைரியமா இந்த பதிவை நீங்க போடும்போது நைட்டு நடு ஜாமத்துல, மீண்டும் சொல்றேன், நடு ஜாமத்துல தூக்கம் இல்லாம தூக்கத்தை இழந்து செயலாளர் தனக்கு பிடித்தமான தான் பேச போட்டிருக்கிறாரு, தன் நண்பரை தான் பேச போட்டிருக்கிறாரு, தன் நேசரை தான் பேச போட்டிருக்கிறாரு, தன் பிரித்திருக்கிறத தான் பேச போட்டிருக்கிறாரு, தனக்கு நெருக்கமானவரை தான் பேச போட்டிருக்காரு, எப்போதும் தன் கூடையே இருப்பவரை தான் பேச போட்டிருக்கிறாரு, தன் சொந்தங்களை தான் பேச போட்டிருக்கிறாரு, ஒரு சிலரை தவிர அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலம் வந்து உங்க செயலாளர் நீங்க பேசுன்னு பேசி சுய விருப்பத்தின்படி நடக்கிறாரு. இவ்வளவு காலம் நீங்க பட்டத்தை கொடுத்து இவர் ஆதிலே இல்லைன்னு சொல்லி போட்டு முடிக்கும் போது கிண்டலாவும் முடிக்கிறீல. இவ்வளவு இழிவாக கேவலப்படுத்தி போட்டு அதுக்கு முடிக்கும் போது MS சையத் அலி உஸ்மானி இந்த பதிவுக்கு இப்படிக்கு போடுறாங்க. MS சையத் அலி உஸ்மானி, துணை செயலாளர், மஜ்லிஸ் உலமா சபை மேலப்பாளையம், மஜ்லிஸ் உலமா சபை மேலப்பாளையம் அப்படின்னு நைட்டு தூங்காம எழுதினீல. இதுக்கு என்ன பேரு? இப்ப சட்ட நடவடிக்கை யாருக்கு எடுக்கணும் நான் கேட்கிறேன்? உங்க செயலாளர் ஓ மேலதான் எடுக்கணும் சட்ட நடவடிக்கை. இவர் தூக்கிட்டு வந்துட்டாரு, சட்ட நடவடிக்கை ML எடுக்கணுமா? இவர் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும். அடே ஓ மேலதான் கவனம் செலுத்தணும். உள்ள இருந்து பச்சை வேலை பார்த்துட்டு இருக்க, நீ கூட இருந்து குழி பறிக்கிற, நீ உன் ஆள் உனக்கு என்ன செய்யணும்? உன் விஷயத்த தனியா கவனம் செலுத்தணும். இவங்க நம்பி பொறுப்பு கொடுத்துருக்கிறமே, அதுவும் துணை செயலாளர் பொறுப்பு ஒண்ணு கொடுத்துருக்கிறமே, இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறாரு பண்றாருன்னு ஒன்னதான் சொல்லணும். என்ன பேசுறீங்க? இவர் மீது கவனம் செலுத்த வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஹதரத் அவர்களின் எங்கே சென்றார்கள் ஹதரத் அவர்களின் கல்புகள்? இது இந்த கேள்வி ஒன்ன பத்தி கன்னடையை பத்தி கேட்டுக்க. எங்கே சென்றார்கள் ஹதரத் அவர்களின் கல்புகள் அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தினீங்க, கேவலப்படுத்தினீங்க உங்க செயலாளரை. பேச வந்துட்டாரு. நம்ம எழுத தெரிஞ்ச நைட்டு தூங்காம உட்காந்து உங்களுக்கு எழுத தெரிஞ்சோன்னா எங்களுக்கு பதிவு போட தெரியும். சரியா? சரி, நான் கேட்கிறேன், இவ்வளவு இதா இப்போ எழுதினீல, உங்க செயலாளரை பத்தி பேசினீல, பேசினீங்களா இல்லையா? திடீர்னு காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு அந்த பதிவு? இந்த கிண்டலு, இந்த நையாண்டி உங்க செயலாளர் நீ செஞ்சு போட்டு எங்கன்னு வந்து பேசுற. இத்தனைக்கு நீ அநியாயம் பண்ணியிருக்கிற. சரியா? நீ துணை செயலாளர் பொறுப்புல இருந்துகிட்டு உன் செயலாளர் பண்ணிட்டு இருக்கிற. நான் எனக்கு நடந்த அநியாயத்தை பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு நடந்த அநியாயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுல இன்னொருவர் இவருக்கு முட்டு கொடுக்கறது. இந்த முட்டு கொடுக்கறத ரொம்ப புரியாதீங்க. சரிங்களா? என்ன சொல்றீங்க? அதாவது கண்ணியமிகு மஜ்லிஸ் உலமாவின் செயலாளர் மௌலவி அலி ஹுசைன் பாக்கவி ஹதரத் அவர்களின் பெயரும் சொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கது. எங்கே சென்றார்கள் ஹதரத் அவர்களின் கல்புகள் அப்படின்னு துணை செயலாளர் அப்படியே அந்த அந்த போலி பாசத்துல பொங்குனாரா இல்லையா? அவருக்கு சப்போர்ட்டாக இன்னொருவர் 10/8/2026 9 பதிவு போடுறாரு. 10/8/2026 திங்கக்கிழமை அன்னைக்கு மதியம் 12:17 அப்போ ஒரு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பதிவு போடுறாரு. பொய்யர் என்று திரும்ப திரும்ப கூறியதற்கு பதில் கூற வேண்டும். நான் அந்த சபையில என்னென்ன போய் பேசினாங்க, எப்படி எல்லாம் எனக்கு அநியாயம் பண்ணாங்க, 3 பதிவு போட்டிருக்கேன்.
அதுல பொய்யர் பொய்யன்னு சொல்லி திரும்ப திரும்ப கூறியதுக்கு பதில் கூற வேண்டும். மௌனமாக கடந்து செல்லக்கூடாது. மஜ்லிஸுல் உலமாவின் நிர்வாகிகள் மற்றும் செயலாளர் அலி ஹுசைன் பாக்கி ஹதரத் அவர்களே அப்படின்னு ஒரு ஆள் பதிவு போடுறாரு. பொய்யர் பொய்யர் என்று திரும்ப திரும்ப கூறியதற்கு பதில் கூற வேண்டும். அப்ப ஒரு பொய் சொன்னா ஒரு தடவை பொய்யன்னு சொல்லுவேன். நீங்க பொய் பொய்யா சொல்லி வச்சிருக்கீல, 1000 பொய் சொல்லி வச்சிருக்கீல. அப்ப ஒவ்வொரு பொய்யும் பேசும்போது பொய்யர் 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 தானே சொல்லி ஆகணும். ஒரு பொய்யை நீங்க பேசியிருந்தா நான் ஒரு சமயம் அதை சொல்ல வேண்டிய வேலை வரும். ஒரு தடவை பொய்யர்னு சொல்லியிருப்பேன். நீங்க பொய் பொய்யால சொல்லி வச்சிருக்கீங்க, மூட்டை மூட்டையா சொல்லி வச்சிருக்கீல பல பொய்களை. அப்ப ஒவ்வொரு பொய்யை நான் எடுத்து பேசும்போது பொய்யர் பொய்யர் தானே சொல்லி ஆகணும். பொய்யர் பொய்யர் என்று திரும்ப திரும்ப சொல்லியிருக்காருன்னு சொன்னா அப்ப ஒரு தடவை சொன்னா போதுமா? பொய்ய சொன்னா பொய்ன்னு தான் சொல்லணும். பொய் பேசின வர பொய்யர் தான் சொல்லணும். ஒரு தடவை பேசினா ஒரு தடவை பேச்சு வரும். நீங்க பல தடவை சொல்லி வச்சிருக்கீங்க. அப்ப பல தடவை தானே பொய்யர் பொய்யர்ன்னு வரும். மௌனமாக கடந்து போக கூடாதான். உங்களை யார் கடந்து போ, நீங்க அடுத்த ஒரு பொய்ய சொல்லுங்க. உங்களை யார் மௌனமா கடந்து போக சொன்னா? மௌனமாக கடந்து நீங்க பொய்ய சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த பொய்யை நான் எடுத்து பகிரங்கப்படுத்தி இருக்கிறேன். அதுக்கு இவ்வளவு ரோசமும் கோபமும் உங்களுக்கு வருதுன்னு சொன்னா, என் மேல பொய்ய சொல்லி என்ன அவமானப்படுத்தி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு ரோசம் கோபம் வரும்? ஒரு லாலிமுக்கு ஒரு காதிப்புக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா முதலுவா இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? மௌனமாக கடந்து செல்லக்கூடாது. மஜ்லிஸுல் உலமாவின் நிர்வாகிகள் மற்றும் செயலாளர் அலி ஹுசைன் ஹஜரத் அவர்களே அப்படின்னு பதிவு. எங்க யார் யாருக்கு சப்போர்ட்? அதாவது இனம் இனம் அப்புறம் இங்க யாரு பொய் பேசியிருக்கிறா, எப்படி எல்லாம் பொய் பேசியிருக்கிறாங்க. பொய் சொல்லி ஒருவர் என்ன செய்யப்பட்டிருக்காரு, அவமதிக்கப்பட்டிருக்கிறார். அவங்க லுல்ம் எது, லாலிம் யாரு, மதுலும் யாரு, இப்படி சராசரி அறிவு இருந்தா போதுமே. இதுக்கு பெருசான உட்காந்து விஞ்ஞான அறிவு மூளையை வச்சுக்கிட்டு சிந்திக்கணும் அவசியம் இல்லையே. இப்ப யாரை கண்டிக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு பெரிய அளவுக்கு பட்டப்படிப்பு படிக்கணும் அவசியம் இல்லையே. யார் தப்பு செஞ்சிருக்கிறா, இங்க யார் தப்பு செஞ்சிருக்கிறா, இங்க யார் பொய் பேசியிருக்கிறா, சரி நம்ம அவரை தான் நீங்க எவ்வளவு பொய் சொன்னீங்க, யாருங்க கண்டிக்கணும், யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வீடியோ பதிவு போட்டா நீங்க என்கிட்ட முட்டுவீங்களா? நீங்க எவ்வளவு மிரட்டினாலும் சரி, எனக்கு நடந்த அநியாயத்தை, எனக்கு நடந்த அட்டூழியத்தை, என் மீது பொய் குற்றச்சாட்டு சொன்னதை நான் அம்பலப்படுத்திட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதை, திரும்பவும் கேட்கிறேன், உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதை இருக்குதா? எல்லாத்துக்கும் மானம் உண்டு. எல்லாருடைய மானமும் பாதுகாக்கப்படணும். ஒரு மானத்தை நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் கொடுக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொன்னா சரி. அடுத்து இதே துணை செயலாளர் செய்தலி உஸ்மானி மறுபடியும் என்ன செய்யறாரு, 13/8/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு சுபுகு பாங்கு சொல்ற நேரம் 4:51 AM. சரிங்களா? அதாவது கண் மூடுற நேரத்திலையும் கண் திறக்கிற நேரத்திலையும் ஏதாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது துணை செயலாளருக்கு அது ரொம்ப பிடித்தமான வேலை. நைட்டு 12:29 ஒரு கொளுத்தி போடுறது. அப்போ சுபு நேரத்தில் எழுந்திருக்கும் போது கண் மூடுறது, கண் விழிக்கிறது. அந்த நேரத்தில் அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, மஜ்லிஸுல் உலமா செயலாளர் குறித்து ஹதரத் அவர்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்ற கருத்தில் ஒரு பதிவு போட்டு அதனை குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நீக்கிவிட்டேன். வந்துருச்சா? இவர் மஜ்லிஸுல் உலமா செயலாளர் இருக்காரா இல்லையா, அவர் நீதமா நடக்கணும் அப்படின்னு நான் கருத்து ஒரு பதிவு போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அழிச்சிட்டேன், நீக்கிட்டேன். அவரே பதிவு போட்டு அவர் நீக்கிட்டாராம். அந்த பதிவை பார்த்த செயலாளர் அவர்களின் சில கல்புகள் குதித்தன. மறுபடியும் படிக்கிறேன். அந்த கல்பு ஒரு இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பதிவை பார்த்த செயலாளர் அவர்களின் சில கல்புகள் குதித்தன. ஆனால் தற்போது ஹதரத் அவர்களின் பெயரை குறிப்பிட்டே ஒரு வீடியோ வலைதளங்களில் சுற்றுகின்றன. ஹதரத் அவர்களின் நன்றியுள்ள கல்புகள் இப்போது எங்கே சென்று விட்டார்கள்? ஹதரத் அவர்களின் நன்றியுள்ள கல்புகள் இப்போது எங்கே சென்று விட்டார்கள்? இந்த பதிவு 13/8/2026 வியாழக்கிழமை சுபு பாங்கு சொல்ற நேரத்தில் 4:51. சரி, இப்ப கவனிங்க. இந்த துணை செயலாளர் என்ன சொல்றாரு, செயலாளர் நீதியா நடக்கல, அநியாயமா நடந்தாரு அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவை நீக்கிட்டேன். அந்த பதிவை நீக்கினதுக்கு என்ன காரணம்? அந்த பதிவை பார்த்த செயலாளர்களின் சில கல்புகள் குதித்தன, அதனால அவர் நீக்கிறார். அந்த பதிவை பார்த்த செயலாளர்களின் சில கல்புகள் குதித்தன, நான் நீக்கிட்டேன். இப்ப நான் செயலாளரை பத்தி அநியாயக்காரன் போட்டனே,
அப்ப செயலாளர் கல்புகள் வந்து குதிச்சுச்சே, குதிச்சனால நான் நீக்கினே, அதான் நான் சொல்ல வர்றாரு, குதிச்சனால நான் நீக்கினே. இப்ப அதே ஹதரத்தோட பெயரை குறிப்பிட்டு ஒரு வீடியோ வலைதளங்களை சுத்திக்கிட்டு இருக்குதே, என்ன சொல்ல வர்றாரு? நான் போட்டேனா இல்ல, என்ன சொல்ல வர்றாரு? அப்ப ஹதரத் அவர்கள் நன்றி உள்ள கல்புகள் இப்ப எங்க போச்சு? இப்ப இந்த பதிவில் உள்ள இன்னொரு முக்கிய செய்தியை சொல்றேன். அப்போ இந்த துணை செயலாளருடைய அந்த நிலைப்பாடு, எந்த நிலைப்பாடு? செயலாளர் அநியாயக்காரர் தான், அவர் ஆதில் இல்லதான், அதில் என்றாலே அவர் தான். இந்த கிண்டல், இதுதான் யாருடைய நிலைப்பாடு? செயலாளரை பற்றி துணை செயலாளர் நிலைப்பாடு. சரி, அப்ப அவர் நீக்குனது செயலாளர் வந்து கண்ணியமானவர், நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அதனால நீக்கிறோம் என்கிற அடிப்படையில தப்ப உணர்ந்து நீக்கினாரா, அல்லது அந்த செயலாளர்களின் சில கல்புகள் குதிச்சுச்சே, அப்படி குதிச்சனால நீக்கினாரா? குதிச்சனால நீக்கினதை அவரே சொல்றாரு. அப்ப குதிச்சனால நீக்கினதை அவரே சொல்றாரு. அப்ப அவருடைய நிலைப்பாடு என்ன? இன்றும் இப்பொழுதும் இந்த நொடி வரை அவருடைய நிலைப்பாடு என்ன? செயலாளர் யாருதான்? அநியாயக்காரர் தான், அவர் ஆதில் இல்லதான், அதில் என்றாலே அவர் தான். இதுதான் துணை செயலாளருடைய இன்றைய இப்போ இந்த நொடியறைக்குள்ள நிலைப்பாடு. அந்த பதிவை டெலிட் பண்றதுக்கு நீக்கினதுக்கான காரணம் செயலாளரின் சில கல்புகள் குதிச்சிச்சு, அதனால அவர் நீக்கி இருக்கிறார். இப்போ இன்னொரு வீடியோ போடுறாருல அதே செயலாளர் விஷயமா. அப்ப ஹதரத் அவர்கள் நன்றியுள்ள கல்புகள் இப்ப எங்க போச்சு? தூண்டுறது, மீண்டும் இந்த வேலை, இதான் இவர் வேலையை, சிண்டு முடிஞ்சு விடுறது, சண்டை மூட்டுறது, நம்ம வேலை பார்க்கறது. சரி, இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். அடிக்கடி செயலாளரின் கல்புகள் சொல்லிட்டே வரையில, உள்நோக்கம் என்ன? உங்களின் உள்நோக்கம் என்ன? அதை புரிய முடியாத அளவுக்கா உட்கார்ந்துட்டு இருக்கோம் கேட்கிறேன். சரி, இப்ப நான் மீண்டும் அதே பதிவு படிக்கிறேன், உள்நோக்கம் வெளியே வந்துடும். சரியா? என்னது? மஜ்லிஸுல் உலமா செயலாளர் குறித்து ஹதரத் அவர்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்ற கருத்தில் ஒரு பதிவு போட்டேன். அதனை குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு நீக்கிவிட்டேன். தமிழ் வருதா? ஹலரத் அவர்கள் அப்படின்னு வரும்போது ஹலரத் என்கிற இடத்துல நம்ம அஜரத்து ஹலரத்து அப்படின்னு நம்ம பேசுற வளமை உண்டு. ஹலரத்துக்கு ஹலரத்துன்னு வந்துருச்சு. மற்ற எல்லா இடத்துலையும் தமிழ்லேயே வந்துட்டு இருக்குதா? வார்த்தையை கவனிங்க. அந்த பதிவை பார்த்த செயலாளர் அவர்களின் சில கல்புகள் குதித்தன. இந்த இடத்துல கல்புகள் ஏன் அரபில மாறுது? அந்த பதிவை பார்த்த செயலாளர் அவர்களின் சில கல்புகள் குதித்தன, இந்த இடத்துல மட்டும் கல்புகள் உள்ளங்கள் போட வேண்டியது என்ன? ஏன் கல்புகள் அரபுல மாறுச்சு? சரி, ஆனால் தற்போது ஹதரத் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு ஒரு வீடியோ வலைதளங்களில் சுற்றுகின்றன. இங்க பாருங்க, ஆனால் தற்போது ஹதரத் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு ஒரு வீடியோ வலைதளங்களில் சுற்றுகின்றன. வீடியோவுக்கு வீடியோன்னு சொல்லிட்டீங்க, வலைதளங்களில் சுற்று, மற்ற எல்லா இடத்துல தமிழ், அப்படி தமிழ்ல வருதா? ஹதரத் அவர்களின் நன்றியுள்ள கல்புகள் இப்போது எங்கே சென்று விட்டார்கள்? ஹதரத் அவர்கள் நன்றியுள்ள உள்ளங்கள் அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் சொல்ற வளமுறை, நடைமுறை, வளமை. ஏன் கல்புகள் மாறுச்சு? உள்நோக்கம் என்ன? ஏன்னா அரபில கல்புன்னு 2 புள்ளி வச்ச காஃப வச்சா உள்ளன்னு அர்த்தம். அந்த 2 புள்ளி உள்ள காஃப நீங்க 2 புள்ளியை தூக்கிட்டு வெறும் காஃபு போட்டு கல்புன்னு சொன்னா நாயின்னு அர்த்தம். அதுதானே டபுள் மீனிங்ல பேசுறிய. அந்த பதிவை பார்த்த செயலாளர் அவர்களின் சில கல்புகள் குதித்தன. இந்த குதித்தன என்பது உக்கலாவா கைர உக்கலாவா? அது ஆக்கில் அறிவுள்ளவர்களுக்கு பயன்படுத்துற வார்த்தையா, அறிவற்றவர்களுக்கு பயன்படுத்துற வார்த்தையா, பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பயன்படுத்துற வார்த்தையா, பகுத்தறிவற்றவர்களுக்கு பயன்படுத்துற வார்த்தையா குதித்தானேன்னு சொல்றது? அப்போ கல்புன்னு போட்டு வச்சிருக்கிற, அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும்? என்ன அர்த்தம் வரும்? அப்போ டபுள் மீனிங் அதானே. அடுத்து என்ன? நன்றியுள்ள கல்புகள் எங்கே போச்சு? இந்த நன்றியுள்ள அப்படிங்கிற வார்த்தைகள், நன்றியுள்ள இந்த கல்புன்னு வைங்க. அரபில கல்பு நாயின் வார்த்தை இல்லையா? நன்றியுள்ள நாய். இந்த நன்றியுள்ள என்கிற சொல்லு சிஃபத்து, இந்த பண்பு எதுக்கு வந்து மிருகத்துல எதுக்கு வந்து அதிகமா சொல்லப்படும்? நாய்க்கு அதானே. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த உள்ளங்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்துல மட்டுமே நீ அரபுபடுத்த வேண்டிய காரணம் என்ன? எல்லா இடத்துலயுமே கரெக்டா தமிழ் படுத்தப்பட்ட தமிழ் வார்த்தையை பயன்படுத்திட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கல்புகள் சொல்ல வேண்டிய அவசியம். வீடியோக்கு வீடியோன்னு போட்டி என்னப்பா?
வீடியோக்கு வீடியோ போடுற, தமிழுக்கு தமிழ் போடுறீங்க. ஒரு ஃபோன்னா ஃபோனு, ஃபேன்னா ஃபேனு. இதன் நடைமுறை. அப்ப நம்ம எது வார்த்தையில இப்போ கல்புன்னு யாரும் சொல்றது இல்ல. உள்ளம். இதன பிரபலியம். இதன மக்கள் பொதுமக்கள்கிட்ட அதிகமா பயன்படுத்துற வார்த்தை, எல்லா மக்களும் புரியுற மாதிரி வார்த்தை, எல்லாத்துக்கும் அதிகமான பயன்பாட்டு வார்த்தை தமிழ் மக்களிடத்துல. அப்ப எல்லா இடத்துலயும் தமிழா வந்து இந்த குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் ஹதரத் அவர்களின் சில கல்புகள் எங்கே போய் சென்றன, ஹதரத் அவர்களின் சில கல்புகள் குதித்தன, ஹதரத் அவர்களின் நன்றியுள்ள கல்புகள் இப்ப எங்கே போச்சு அப்படின்னு வரும் இந்த டபுள் மீனிங். அப்ப யாரு கேவலப்படுத்துறிய கேக்குறேன். அப்போ நீங்க உங்க செயலாளரையும் கேவலப்படுத்துவிய, உங்க செயலாளர்களின் ஆதரவாளர்களையும் கேவலப்படுத்துவிய, அதுவும் துணை செயலாளர் பொறுப்புல இருந்துகிட்டு என்ன செய்விய, கேவலப்படுத்துவிய. சரி, நான் கேட்கிறேன், இப்ப இந்த இடத்துல செயலாளர் என்பதை மட்டும் ஏன் மையப்படுத்துறீங்க? நான் செயலாளரை மட்டும் குறிப்பிட்டு பேசுறேன்னா, அல்லது அங்க யாரெல்லாம் என் மீது என்ன செஞ்சாங்க, பொய் பேசுறாங்க, மாத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பல பேர்களை குறிப்பிட்டு பேசுறேன்னா, ஏன் மத்தவங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அது என்ன செயலாளர் பிடிச்சிட்டு நிக்கிறிய? அதுல என்ன உள்நோக்கம் உங்களுக்கு இருக்குது நான் கேட்கிறேன். அப்ப இந்த சிண்டு முடிகிற வேலை உங்களுக்கு ஏன்? திடீர் பாசம் உங்களுக்கு செயலாளர் மீது ஏன் பொங்கி வருது? இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். துணை செயலாளர் அவர்களே, உங்களுக்கு எனக்கு ஒரு பகையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லி காட்ட வேண்டிய தேவையும் இல்லை. ஆனா நிர்பந்தத்தில் நீங்க தள்ளுறீங்க. அதனால ஒரு சில விஷயத்த நான் சொல்றேன், சரிங்களா? நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கேன், கெடுதி செய்யல. ஆனா உங்க பழக்கம் என்ன விளங்கிக்கிட்டேன். இப்ப இல்லை, நான் இப்போ உங்களுடைய சுயரூபத்தையும் உங்களுடைய அந்த இயற்கை குணத்தையும் நான் இப்ப விளங்கல. நான் தொடக்கத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன் உங்க குணத்தை. உங்க குணம் என்ன தெரியுமா? குர்ஆன் என்ன சொல்லுது? ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். ஒருவர் நல்லது செஞ்சா நல்லதுக்கு கூலி நல்லதுதான் செய்யணும். இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தான். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். ஆனா உங்க குணம் என்ன தெரியுமா? ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஸாஅ. ஒருவர் நல்லது செஞ்சா அதுக்கு பகரமா கூலி கெடுதி செய்யறது. அதான் உங்க குணம், உங்க இயற்கை குணம், உங்க புத்தி. அந்த புத்தி நான் உங்க மேல கோபத்துல அப்படி பழி சுமத்த நினைக்கிறீங்களா? பொய் பேசுற நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சரிங்களா? நான் ஒரு சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது புதுமனை குத்துபா பள்ளிவாசல்ல சில வருடங்களுக்கு முன்பு நான் அங்க நோன்பு இபாதத் தொழுகைக்கு நான் என்ன செய்யறேன், பொறுப்பேற்கிறேன். என்னென்ன தொழுகை பொறுப்பு தரப்படுது? தராவீஹ் தொழுகை, இமாமத்து, பயானு, வேற என்ன, தஹஜ்ஜுத் தொழுகை. மொத்தம் 4 பொறுப்பு. இந்த 4 பொறுப்பை நான் ஏற்கிறேன், தராவீஹ் தொழுகை உட்பட, சரிங்களா? அப்படியே ஏவப்படுத்தி பார்த்துக்கங்க. அந்த பொறுப்பு நான் ஏற்ற பிறகு ஒரு சமயம் நீங்க வடகடையில நிப்பியலா? அதுக்கு ஏத்தாப்புல என்ன இருக்குது? மருந்து கடை இருக்குதா? அங்க நான் மருந்து வாங்கிட்டு வரேன். வடகடையில இருந்து பாஞ்சு ஓடி வந்திய. நான் பைக்ல போறேன், நிறுத்துறிய. அசத்து, இந்த வருஷம் நீங்க தராய் தொழுகை கபூல் செஞ்சுக்கலாமே. ஆமா. என்கிட்ட கேட்டிய? நான் ஆமான்னு கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு, கபூல் செஞ்சுட்டாங்க. தோசை நான் பொறுப்பு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? நீங்க அந்த பொறுப்புல விளைவிக்கங்க. இந்த வருஷம் நான் தொலை வைக்கிறேன், தராய் தொலை வைக்கிறேன். ஒரே மஹல்லால இருக்கிறேன், மஹல்லால இருந்து அந்த பல்ல தொலைக்கு ஆசை. நீ விளைவிக்க, நீ முஸ்தபா சத்து சொன்னா கேட்டுக்குவாங்க நான் நம்புறேன். என்ன சொன்னீங்களா இல்லையா? யாராச்சும் எந்த மனசனாவது ஒரு ஆள் ஒரு பொறுப்புல இருக்க, ஒரு பொறுப்பு ஏற்று அல்லது ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்க விலகிக்கங்க, நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி மனசாட்சி உள்ள யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க. நீ என்ன சொன்னீங்க, சரியா? ஆனா அப்படி இருந்தும் அதே வருடத்துல
நான் வந்து இந்த 4 பொறுப்புல இமாமத்து பொறுப்பை நான் ஏற்கலை. 3 பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். லுஹருக்கு பிறகு பயான் பேசுறது, தராவீஹ் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, இந்த 3 பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். ஒரு பொறுப்பு நான் என்ன செய்கிறேன், நிர்வாகத்தை பேசி இந்த மாதிரி மஹல்லால ஒரே மஹல்லால இருக்குங்கிறாரு, அவர் தொலை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு, இமாமத்து பொறுப்புன்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் பேசுகிறேன் நிர்வாகத்தில். ஆனால் இந்த வாயுதை என்கிட்ட கேட்டுச்சு, நீங்கள் விலகிக்கங்க நான் சேர்றேன் அப்படின்ட்டு. இதே சொல்ல நீங்கள் வேற யார்ட்டாச்சும் சொல்லுங்க, செருப்பு கழுத்தை அடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நிர்வாகத்தை நான் சந்திச்சு, நிர்வாகத்தை நான் பேசி அவருக்கு இமாமத்து பொறுப்பை நீங்கள் கொடுங்க 1 மாதத்துக்கு நாங்கள் சொல்கிறேன். இமாமத்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டீங்க. நடந்துச்சா? ஞாபகம் இருக்கா? நான் நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேனா? சரி. அதுக்கு அடுத்து வருஷம் என் வீடு தேடி இங்கே வந்தியே, என் வீடு தேடி இங்கே வந்தியே, வந்து என்ன கேட்டிய? ஒரு பட்டியல் வந்து கொடுத்திய, எனக்கு நிறைய கடன் இருக்கு, கடன் சுமை இருக்குது, எனக்கு வந்து ஒரு வருஷம் தராவிய தொலை விட்டு கொடுங்க, நான் தராவிய தொலை வைக்கிறேன் சொன்னியல, ஞாபகம் இருக்கா? வீடு தேடி வந்திய, என் வீடு தேடி, என் வீடு தேடி வந்து உங்கள் கடன் பட்டியலை என் கண்ணில் காட்டி, இவ்வளவு கடன் சுமை இருக்குது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, தராவிய தொலை எனக்கு வந்து 1 வருஷத்துக்கு விட்டு கொடுங்க, நான் வந்து தொலை வைக்கணும் சொன்னீங்களா இல்லையா? அதே மாதிரி 1 வருஷம் நான் உங்களுக்கு விட்டு கொடுத்தனே இல்லையா? அவ இமாமத்து பொறுப்பும் உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கிறேன், அந்த 1 வருஷம் தராவீஹ் தொழுகையும் உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கிறேன். அப்ப 2 பொறுப்பு. நல்லது செஞ்சேனா உங்களுக்கு கெட்டது செஞ்சேனா? வீடு தேடி வந்தீங்க, கடன் சொன்னீங்க, நான் தராவீஹ் தொலை விட்டு கொடுத்துருக்கிறேன், 1 வருஷம் தராவீஹ் தொலை வச்சிங்க அதே பள்ளியில. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் இந்த இமாமத்து பொறுப்பு, இமாமத்து பொறுப்பு, தஹஜ்ஜுத் தொழுகை, 2 பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டுச்சா இல்லையா? அப்ப 4 பொறுப்பை ஏற்றிருந்த நான் ஒரு பொறுப்பை உங்களுக்காக விட்டு கொடுத்து, இன்னொரு வருடம் நீங்க வீடு தேடி வந்து தராவீஹ் தொழுகை எனக்கு நீங்க கொடுங்க, எனக்கு கடன் சுமை இருக்குது, கடன் பட்டியலை வீட்டுல வந்து கண்ணில் வந்து காட்டிட்டு போயிருக்கிய, நான் வந்து 1 வருஷம் தராவீஹ் தொழுகை விட்டு கொடுத்தேன், தராவீஹ் தொலை வச்சிய, இன்னொரு வருஷம் தஹஜ்ஜுத்தையும் சேர்த்து விட்டு கொடுத்தேன். ஆனா எனக்கு பின்னாடி நீ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பின்னாடி நீங்க என்னென்ன வேலை பார்த்தீங்க, யார் யாரை போய் சந்திச்சீங்க, என்னென்ன வேலை பார்த்தீங்க, அது எனக்கு தெரியாமலும் கிடையாது. எல்லாத்தையும் கடந்து ஒரு சக ஆலிம்ங்கிற அடிப்படையில எனக்கு கெடுதியே செஞ்சிருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, நம் தரப்புல இருந்து எஹசான் மட்டுமே போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சரியா? நம் தரப்புல இருந்து எஹசான் மட்டுமே போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா உங்க தரப்புல இருந்து எனக்கு நடந்தது என்ன? அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஸாஅ, இது உங்க தரப்புல இருந்து எனக்கு நடந்தது. இப்போ உட்பட உங்களுக்கு எனக்கு என்ன பகை கேட்கிறேன், என்ன பகைமா கேட்கிறேன்? சிண்டு முடிஞ்சு விடுறது. இவர் விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும், இவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், உங்க மஜ்லிஸ்ல மாத்தம் உங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும், எடுத்து ஒன்ன வெளியே தள்ளணும். உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நீ ஜெயலலிதா இழிவா பேசுவ, இவ்வளவு கேவலமா பேசுவ, நைட்டு தூக்கம் இல்லாம வந்து பேசிக்கிட்டு இருப்ப, செயலாளருக்கு கூட நீ கல்பு நினைச்ச டபுள் மீனிங்ல பேசுவ. உன் மேலப்பா கவனம் எடுக்கணும், உன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். எங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்களாம். அப்படியே செயலாளர் அப்படி தூக்கி நிறுத்தி கண்ணியப்படுத்தி அப்படியே என்ன செஞ்ச மாதிரி உச்சியில கொண்டு வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, காலில் போட்டு மிதிச்சுட்டு, உங்க செயலாளர் காலில் போட்டு மிதிச்சுட்டு. ஆனா என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், யாரை பத்தி பேசுறோம், எதுக்காக பேசுறோம், இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், யோசிச்சு பேசணும். இப்போ சில பேருக்கு ஒரு ஆசை என்ன கேட்டா, அந்த நம்மாம் வேலை பார்க்கறது, 2 பேருக்கு மத்தியில இழுத்து விட்டு சண்டை போட்டு அந்த சண்டையை பார்த்து ரசிக்கிறது. இது ஒரு பொழப்பு உங்களுக்கு. வேலையை பார்க்கணும். கண்ணு மூடும் போதும் கண்ணை திறக்கும் போதும் யாரை எவனை எப்படி கெடுக்கலாம், யாரை எப்படி கேவலப்படுத்தலாம், எங்க சண்டை இழுத்து விடலாம், எப்படி சண்டை இழுத்து விடலாம், இதே சிந்தனையில தூங்கி எஞ்சா அது. நான் உங்களுக்கு நல்லது செஞ்சேன், எனக்கு நல்லது செய்யணும்னு சொல்ல வரல. சரியா? ஒரு ஆள் உங்களுக்கு உபகாரம் செஞ்சா, இஸ்லாமிய மரபு, ஒரு ஆள் உங்களுக்கு உபகாரம் செஞ்சா திருப்பி உபகாரம் செய்யணும், இது மரபு. உபகாரம் செய்யலையா உபத்திரம் செய்யக்கூடாது. அந்த 2மே இல்லை. நீங்களாம் எங்களை வந்து பேசுறீங்க பண்பை பத்தியும், மரியாதை பத்தியும், கண்ணியத்தை பத்தியும். சரி.